ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாத தண்டையிலே சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளோடு கூட எங்கள் நாளை தொடங்கி எங்கள் நாள் முழுவதிலும் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தூங்கி எழுந்துட்டீங்களா? இன்னும் படுக்கையின் மேலேயே இருக்கிறீங்களா? எப்பொழுதோ எழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா படுக்கையின் மேலேயே இருப்பாங்க அநேகர். கஷ்டம். தூக்க மயக்கம் இல்ல? தூக்க மயக்கம் தரித்திரத்துக்கு காரணமாகும் என்று வேதம் சொல்லுதுங்க. ஒரு முறை பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சாலமோன் சொன்ன வார்த்தைகள். நீதிமொழிகள் 6:9. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் நீ படுத்திருப்பாய்? எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? எவ்வளவு நேரம் படுத்திருக்கிறீங்க? 8 மணி நேரம் என்கிறாங்க, 7 மணி நேரம் போதும் என்கிறாங்க. டீப் ஸ்லீப் என்றால் 5-6 மணி நேரம் கூட போதும். தூக்கம் வர வரைக்கும் வேலை செய்யுங்க. தூங்கும் போதோ நிம்மதியாக இருங்க. விழிப்பு வந்தவுடனே படுக்கையிலிருந்து இறங்குங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க ஆவீங்கன்னு தெரியுமா? ஒரு நாள்ல எவ்வளவு சாதிக்க முடியும் தெரியுமா? தூக்கம் வருவதற்கு முன்பே படுக்கைக்கு சென்று புரளுவாங்க. ஆழ்ந்த தூக்கம் கிடையாது, நிம்மதியா தூங்குறதில்ல. டிவி பார்த்து கொண்டு தூங்கினா தூக்கம் எப்படி வருங்க? செல்போனை பார்த்து கொண்டு தலையணை பக்கத்திலே வச்சிருந்தா எப்படி தூக்கம் வரும்? ஐயோ, நம்ம பிரெயின் ஸ்விட்ச் ஆஃப் ஆக வேண்டும் என்று சொன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் முன்னாடியே 1 hour முன்பே அல்லது குறைந்தது 40 நிமிஷம் முன்பே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதான் அதன் பிறகு உங்க மூளை அதுவே அது ஆஃப் ஆகிடும், உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லலாங்க. கவனிங்க, ஆண்டவர் ஏன் இரவுல தூக்கத்தை வைத்தாரு? வெயில படுத்தா தூக்கம் வராதேங்க. வெளிச்சமா இருந்தா அநேகருக்கு தூக்கம் வராது. அஃப்கோர்ஸ் சில சோம்பேறிகளுக்கும் மந்தமா இருக்கிறவங்களுக்கும் வரும். எப்பொழுதுனாலும் அப்போது, எங்கேனாலும் அங்கே தூங்கி விடுவாங்க. அவங்க விஷயத்த பக்கத்துல வைங்க. தேவன் தூங்குவதற்கு இரவை கொடுத்தாரு, வேலை செய்ய பகலை கொடுத்தாரு. சரி, இப்போ எங்களுக்கு USA டியூட்டிங்க, UK டியூட்டிங்கன்னு அநேகர் சொல்றாங்க. அப்போ நமக்கு பகலா இருந்தா அவங்களுக்கு இரவு, அவங்களுக்கு இரவுனா நமக்கு பகல். சரி, அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு இரவும் பகலும் எப்போனா அப்போ ஏதோ ஒன்று செய்து கொண்டு கண்ட நேரத்தில் தூங்கினால், எவ்வளவு நேரம்னா அவ்வளவு நேரம் தூங்கினால் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. ஓ சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கம். சாதாரணமா வாலிபர்களை பாருங்க, அவங்க அம்மாவோ யாராவது எழுப்பி விட்டா, அப்பாவோ வந்து தூக்கத்திலிருந்து எழுப்பினா, இன்னும் கொஞ்சம் மம்மி, இன்னும் கொஞ்ச நேரம் டாடி, இன்னும் கொஞ்ச நேரம், என்ன தூங்க விடு என்று சிலர் கத்துவாங்க. அதுவரை போர்வை எங்க இருக்குமோ தெரியாது. விடிஞ்ச பிறகு மட்டும் காலில் இருந்து தலை வரைக்கும் மூடிக்கொண்டு கைகளை முடக்கி கொண்டு தூங்குவார்களாம். உண்மையாகவே சாலமோன் சொன்ன இந்த நீதிமொழிகள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம் வீட்டில நடந்து கொண்டிருக்கு. சோம்பேறித்தனம், தூக்கத்தை விரும்புகிறவன் தரித்திரனாவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்கம் மயக்கத்தை விட்டுவிட வேண்டும். நமக்கு மன நிம்மதி இல்லாத போது அந்த மயக்கம் வருங்க. இன்னும் இந்த கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவங்களுக்கு, அது செல்போனாக இருக்கட்டும், அது மதுவாக இருக்கட்டும், வேற எதுவா இருந்தாலும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், எனக்கு தூக்க மாத்திரை போட்டால் ஒழிய தூக்கம் வராதுன்னு சொல்றாங்க சிலர். அதனால் எவ்வளவு நஷ்டம் உண்டாகுதோ உன் பிரெயினுக்கும் உன் கிட்னிஸ்க்கும் தெரியுமா? நம் உடலிலே தனக்குத்தானே தூக்கத்தை வர வைக்கிற அந்த கெமிக்கல்ஸ் உற்பத்தி ஆகும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார்.
தேவன் நம்மை செய்தபோது பெர்ஃபெக்ட்டா செய்தாருங்க மொத்தமா. அவருடைய கட்டளின்படி நம்ம வாழ்ந்தா எப்ப தூங்கணுமோ அப்போது தூங்குவோம், எப்போது எழணுமோ அப்போது எழுவோம். உங்களுக்கு சவுண்ட் ஸ்லீப் இருந்தா யாரும் எழுப்பு தேவையில்லை, நீங்களே எழுந்திருப்பீங்க, சந்தோஷமா எழுந்திருப்பீங்க. இந்த தூக்கம் சரியா வராதவங்கள பாருங்க, இரவெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. ஃபேன் சரியா ஓடவில்லை, கொசு கடித்து விட்டது, தப்பு பண்ணிட்டேன், லைட் போட்டுட்டேன், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. காலையில விடிய வரைக்கும் படுத்து கொண்டிருப்பாங்க. தூங்கி எழுந்த பிறகு கூட 9க்கு 10க்கு 11 மணிக்கு எப்போ? ஆமா, இப்போ எப்போனா அப்ப எழுந்திக்கிறாங்க. காலை மதியம் என்ற வார்த்தையே இல்ல. என் சின்ன வயசுல கிராமத்துல கரண்ட் இருக்காது. இருட்டாயிடுச்சுன்னா விளக்கை ஏற்றி வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். காலையில விடியும் போதே பாருங்க, சேவல் தொடங்கிடும், கொக்கரோக்கோ கொக்கரோக்கோன்று. ஊர்ல இருக்கிற சேவல் எல்லாம் கத்திக் கொண்டிருக்கும், எந்த அலாரமும் அவசியமே இல்லைங்க. குருவிகள் பாடிக்கொண்டு, பறவைகள் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும். சிருஷ்டிகரை துதித்துக் கொண்டிருப்பது போல எல்லா மிருகங்களும் இருந்தாலும், அவர் சாயல், அவர் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட நாம காலமே ஆண்டவரை தேடுகிறவர்களா இல்ல, ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களாய் துதிக்கிறவர்களா இல்லாததுனாலதான் நம் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சோதனைகளில் விழுந்து விடுகிறோம். ஆரோக்கியத்தை நாம இழந்து போகிறோம், மன நிம்மதியை நாம இழந்து போகிறோம், வருமானமும் பிரயோஜனமாக இல்லை. எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும்படி ஜெபிங்க, எங்களுக்கு பணம் தேவன் கொடுக்கும்படி ஜெபிங்க, கஷ்டங்கள் இருக்கிறோம், எங்க வருமானம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிங்கன்னு கேட்பாங்களே தவிர, இதுக்கு காரணம் யாருங்க? நீங்க தான். உங்க சம்பாத்தியத்துல ஆசீர்வாதம் இல்லாமல் போக காரணம் நீங்க தான். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? இது நிமித்தம் உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும். தரித்திரத்தில் இருக்கிறோம், தரித்திரத்தில் இருக்கிறோம், தரித்திரத்தில் இருக்கிறோம் என்ற வார்த்தை நமக்கு பழகிவிட்டது. கவர்மெண்ட் ஜாப் இல்லை என்ற வார்த்தை நமக்கு பழகிவிட்டது. வேலை இல்லை, எனக்கு யாரும் வேலை கொடுக்கலன்னு சொல்றவங்களாதான் அநேகர் இருக்கிறாங்க தவிர, நீ காலமே எழுந்தால் தன் வேலையை ஜாக்கிரதையாய் செய்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். உன்னுடைய வேலையில் நீ திறமையை கொண்டிருந்தா எந்த வேலை செய்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யாரோ உங்களுக்கு வேலை கொடுப்பது என்ன? நீங்க 10 பேருக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க சுறுசுறுப்பா இருந்தா, சுறுசுறுப்பா இருப்பது பெரிய பாக்கியம். உன்னுடைய நேரத்தை பயன்படுத்திக் கொண்டால் உன் தேவைகள் மட்டுமல்ல, மற்றும் அநேகருக்கு போஷிக்கிறவனாக தேவன் உன்னை செய்வார். எறும்புகள் பாருங்க, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறிகளுக்கு ஞானம் வேண்டுமென்றால் காலேஜில் சேர அவசியம் இல்லை, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போக தேவையில்லை. எறும்பினிடத்திற்கு சென்று அதனுடைய நடத்தையை பார்த்தால் ஞானம் வரும். அதற்கு பிரபு இல்லாதிருந்தும், தலைவன் இல்லாதிருந்தும், அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கும். சொல்றவங்க யாரும் இல்ல, அலாரம் இல்ல, அலெக்சா இல்ல, யாரும் எழு 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 என்று அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது காலமே எழுந்திருக்கும். யாருமே சொல்லாவிட்டாலும் தன்னுடைய கடமையை உணர்ந்திருக்கும். யாருமே அந்த எறும்புகளுக்கு மிலிட்டரி கமாண்டர்ஸ் இல்ல. எவ்வளவு அழகா நடக்குமோ பாருங்க. கோடை காலம் வந்த பிறகு குளிர்காலம் வரப்போகிறது, மழைக்காலம் வரப்போகிறது. நமக்கு அப்போது ஆகாரம் கிடைக்காது. மழை காலத்திலே நம்முடைய கால்கள் சேற்றிலே சிக்கிக்கொள்ளும் என்று கோடை காலத்திலேயே ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாம். என்னங்க ஆயத்தப்படுத்தும்? வாலிபம் என்பது உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ ஆயத்தப்படுத்துவது. நீ வாலிப வயதிலே எதை விதைப்பாயோ, உன் முதிர் வயதிலே நீ அதை அறுப்பாய். நீ இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து நாளை தினம் உனக்கு இருக்குங்க. இன்றைக்கு நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நாளைக்கு உனக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்றைக்கு நீ பெற்ற அனுபவங்கள் நாளை தீங்கிலே விழாமல் உன்னை காக்கும்.
நாளை குறித்த ஆயத்தம் என்றால் பணமும் தானியமும் சேர்த்து வைப்பது கிடையாது. ஞானத்தை சம்பாதித்துக்கொள். முக்கியமா அதைதான் சொல்றாரு, ஞானத்தை சம்பாதித்துக்கொள். ஞானமுடையவன் தன் நாட்களை எண்ணிக்கொள்ளுவான். எங்கள் நாட்களை எண்ணும்படிக்கு எங்களுக்கு ஞானமுள்ள இதயத்தை தாரும் என்று மோசே ஜெபித்தார். சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுங்க. சோம்பேறி பாத்திரத்திலே கையை நினைப்பானாம், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு வர கூட கஷ்டம். அதுக்குதான் பட்டினியா கிடப்பானாம். எந்த வேலையும் இல்லாத சோம்பேறியின் வீடு பிசாசினுடைய பட்டறையாம். என்னங்க, an idle man's mind is a devil's workshop ஆம். அவன் உங்களுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வைத்து உங்களை தேவையில்லாதவனாக செய்திருவான். தூக்கம் வராவிட்டால் எழுந்து பரிசுத்த வேதத்தை வாசிங்க, முழங்காலிட்டு நீங்க செபிங்க. நிம்மதியாக உங்களுக்கு தூக்கம் வருங்க. எழுந்த உடனே நீங்க ஆரோக்கியமா ஆனந்தமா தேவனை துதித்துக் கொண்டு எழுந்திருக்க முடியுங்க. இன்றையிலிருந்து உங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ளுங்க. கண்ட நேரத்தில் தூங்குவது, சாப்பிடுவது, கண்ட இடத்தில் இருப்பது, எவ்வளவு நேரம்னா அவ்வளவு நேரம் தூங்குற ஒரு ஒழுக்கமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தா வருங்காலத்துல உங்களுக்கு திருமணமானா, ஒருவேளை இப்பொழுதே உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா இந்நேரத்துக்கே உங்க பிள்ளைங்களை நீங்க அதே நிலைமையில வளர்த்து கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கு சொல்லுவீங்க காலமே எழுந்து படி, காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போங்கன்னு. ஆனா நீங்க எழாவிட்டா, நீங்க எடுத்துக்காட்டா இல்லாவிட்டா, வீட்டின் எஜமாட்டியாக தாய் நீங்க எப்ப காலையில் எழுந்திருக்கிறீங்க? 31 நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் பார்த்தால் அந்த யோக்கியவதி காலமே எழுந்திருப்பாள். ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதிகாலமே எழுந்து பிள்ளைகளுக்காக உணவை ஆயத்தப்படுத்துவாங்க. இன்றைக்கு தாயும் பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் எழுந்திருக்கிறாங்களாம். ஆகாரத்தை வீட்டில் ஆயத்தப்படுத்த மாட்டாங்க. எங்கிருந்தோ ஆர்டர் கொடுத்து சாப்பிடுவாங்க, எங்கிருந்தோ பேக் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்குதான் இன்றைக்கு பலவிதமான ஆரோக்கிய குறைவுகள், பலவிதமான மன கஷ்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள். 5 ரூபாயில தானே செய்து கொள்ளக்கூடியதை 15 ரூபாய் கொடுத்து பஜார்ல வாங்குகிறாங்க. சோம்பேறித்தனம் சமைப்பதற்கு, பரிமாறுவதற்கு. பாருங்க, நமக்கு தெரியாமலேயே நம்ம சம்பாத்தியம் எல்லாம் சோம்பேறியின் சம்பாத்தியம் வீணாக போய்விடும். இன்னும் விசித்திரம் கவனிச்சிருக்கிறீங்களா? எறும்புகள் குளிர்காலத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தா நாம் என்ன சொல்றோம்னா, குளிர்காலத்தினுடைய சம்பாத்தியத்தை கூட இந்த சீசன்லயே நாங்க பயன்படுத்திடுவோம் சொல்றாங்க. கோடை காலத்திலேயே செலவு செய்து விடுவோம். என்னங்க, வருகிற காலங்களிலே கஷ்டங்கள் வருமோ என்கிற விஷயத்தை யோசிக்காமல் இந்த லோன் எடுத்து இஎம்ஐஸ் கட்டிக்கொண்டு கடனை வாங்கி பொருட்களை வாங்குறவங்க என்ன செய்யறாங்க சொல்லுங்க? நாளைக்கு நான் தருவேன் என்று இன்றைக்கு கிரெடிட் கார்டை பயன்படுத்திக்கிறீங்க. அது உங்க கண்ட்ரோல்ல இருந்தா அது வேற விஷயம். ஆனா கண்ட்ரோல் இல்லையே, கார்டு உங்க கையில இருக்கும்போது பணமா இருந்தா பகீர் என்று இருக்கும். ஓ, இவ்வளவு பணத்தை நான் எண்ணி கொடுக்கிறேன் நானு. ஆனா கிரெடிட் கார்டை கிழிக்கும் போது எத்தனை ஆயிரங்கள் போகுதோ, 100கள் போகுதோ தெரியாதுல. அதற்குதான் மனிதன் இன்றைக்கு வீணான செலவுகளுக்கு உடன்பட்டு எத்தனையோ பேர் இன்றைக்கு பிரச்சனைகளை சேர்த்து கொள்ளுகிறாங்க, கடன்ல விழுந்து விடுகிறாங்க, பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறாங்க. சோம்பேறித்தனம் என்பது கூட ஒரு பாவம் தாங்க. 7 சிக்கல்களை உண்டாக்குகிற பாவத்தில் ஒன்று சோம்பேறித்தனம். பெருந்தீனி, கர்வம், கோபம், பொறாமை, சரீர இச்சைகள், பொருளாசை, இவைகள் மனிதனை பிடித்து அலைக்கழிக்கிறது. காலமே எழுந்த ஆண்டவரை தேட கற்றுக்கொள்ளுங்க. யாராவது எதிலாவது சாதிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க காலமே எழுந்து தேவனை தேடுகிறவங்கன்னு, காலமே எழுந்து ஜெபிக்கிறவங்கன்னு, சுறுசுறுப்பா இருக்கிறவங்கன்னு வரலாறுல பார்க்க முடிகிறது. ஜார்ஜ் முல்லர் என்ற பக்தர் 93 வயது வரை ஆரோக்கியமாக இருந்தார். அநேக தேசங்கள் சுற்றி பெரிய ஊழியங்களை செய்தார். என்னங்க உங்க ரகசியம்? உங்க 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 ஆரோக்கியத்துக்கு காரணம் என்ன? என்ன டயட் எடுத்துக்கொள்றீங்கன்னு கேட்பாங்க இன்றைக்கு. எவ்வளவு டயட் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகாத மனுஷங்க இருக்கிறாங்கல்ல. தேவனின் ஆசீர்வாதம். நான் அதிகாலமே எழுந்த உடனே, என் 18வது வயதிலே ரட்சிக்கப்பட்டேன். நான் காலமே எழுந்தவுடன் தேவனோடு பேசாமல் எந்த மனுஷனோடும் பேச மாட்டேன். தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிக்காமல் நான் எந்த புஸ்தகமும், எந்த நியூஸ் பேப்பரும், வாட்ஸ்அப்பும் எதையும் நான் வாசிக்க மாட்டேன்.
அதற்கு தான் என் வாழ்க்கையில நான் செய்வதெல்லாம் வாய்க்கிறது, என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சாட்சி கொடுத்தாராம். இன்றைக்கு நாம கூட ஒரு தீர்மானம் செய்வோம். early to bed early to rise is good என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தம், நமக்கு இருக்கிற நம் வேலை நிமித்தம், நமக்கு இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் நீங்க ஒருவேளை தாமதமாக படுத்தாலும் குறைந்தது ஒரு 5, 6 அல்லது 7 மணி நேரம் தூங்கி சுறுசுறுப்பா எழுந்த பிறகு சோம்பேறித்தனத்தை விட்டு சந்தோஷமா தேவனை துதித்து ஜெபித்து உங்களுடைய நாளை நீங்க தொடங்குங்க. நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைவது மட்டுமில்ல, வருகிற காலங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, தூக்க மயக்கத்திலிருந்து, சோம்பேறித்தனத்திலிருந்து, பெருந்தீனியிலிருந்து, எல்லா சோம்பலிலிருந்தும் எங்களை விடுவீங்க ஆண்டவரே. பிசாசு எங்களுடைய பக்கம் வராதபடிக்கு, எங்களை சோதிக்காதபடிக்கு, காலமே எழுந்து முழங்காலில் விழுந்து உம்முடைய பாதத்தின் அண்டையில் இருதயத்தை ஊற்றி விடுவதற்கு, உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு, உம்முடைய ஆவினால் அபிஷேகிக்கப்பட்டு, நாள் முழுவதும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றியை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் சோம்பேறித்தனத்தினாலே நஷ்டமடைந்து கெட்ட பெயரை பெற்றுக்கொண்டவங்க, இந்த லைவ்லே பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு உம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்ய உதவி செய்யுங்க. சுறுசுறுப்பா இருப்பது பெரிய பாக்கியம் என்ற வார்த்தை, எங்கள் சொந்த கையினாலே வேலை செய்து நாங்கள் சாப்பிட வேண்டும் என்ற வார்த்தை, எந்த வேலை செய்தாலும் கர்த்தருடைய கிருபையில் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கிற வார்த்தையை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வேலையில நாங்க உண்மையா இருக்கவும், எங்கள் முழு பலத்தோடு கையில் நேரிடுகிற வேலையை செய்வதற்கு எங்களுக்காக உயிரை கொடுத்த தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து ஒவ்வொரு பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உம்முடைய சாட்சிகளா இந்த உலகத்திலே வாழ, உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும்னா 8939801234 எனும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்களும் ஜெபிக்கணுங்க. நீங்களும் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும். வசனத்தை வாசிங்க, தியானிங்க, உங்க நாளை தொடங்குங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க.
அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?